பாஜகவின் வேட்பாளர் பட்டியல் வெளியிடப்பட்டிருக்கிறது. நீங்கள் என்ன நினைப்பீங்க, பாஜக வேட்பாளர் பட்டியல் வந்துருச்சுன்னு உடனேயே முதல்ல அண்ணாமலை எங்கே நிற்கிறாருன்னு பார்ப்பீங்க. அண்ணாமலை இதில் நிற்கிறாரு, கோயம்புத்தூர். தமிழிசை சவுந்தரராஜன் எங்கே இருக்கார் நிற்கிறாருன்னு பார்ப்பீங்க, தென் சென்னை. மேலோட்டமாக இதைத்தான் பார்ப்பீங்க. அரசியல்வாதி உள்குத்து எங்கே பண்ணுறாங்கிறது உங்களுக்கு தெரியாது. இந்த பாட்டாளி மக்கள் கட்சி உள்குத்து பண்ணுறாங்கன்னு நான் ஏற்கனவே சொல்லி விவிஐபி தொகுதியெல்லாம் எப்படி பண்ணுறாங்கன்னு எல்லாருக்கும் சொன்னேன். இப்போ பிஜேபி பண்ணுற உள்குத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்ல. பிஜேபி ஒன்றும் சந்தேகத்திற்கு அப்பாற்பட்டவர்கள் இல்லை. யார் தப்பு பண்ணாலும் உங்களுக்கு அரசியல் விழிப்புணர்வு, அரசியல்வாதி என்னென்ன அயோக்கியத்தனம் பண்ணுறாங்கிறத சொல்கிறதுக்கு தான், உங்களுக்கு விழிப்புணர்வு கொடுக்கறதுக்கு தான் இந்த பதிவையை நாங்கள் போடுறோம். இதனால் எங்களுக்கு லாபம் இல்லை. நான் எல்லாரையும் திட்டுறேன்னா நீங்கள் அவங்களுக்கு ஓட்டு போடல, நான் எலெக்ஷனில் நின்னால் மற்றவங்கள திட்டிட்டு எனக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்லலாம். நாங்கள் தான் எலெக்ஷன்லேயே நிற்கலையே. அப்போ இவங்களை ஏன் திட்டுறோம்னா, இவங்க பண்ணுற மோசடி ஏமாத்து வேலை எல்லா கட்சியும் பண்ணிக்கிட்டு இருக்கோம். பிஜேபி எவ்வளோ பெரிய ஏமாத்து வேலை பண்ணுறாங்கன்னு சொல்கிறேன். பிஜேபினா ஒன்றே நம்ம திட்டக்கூடாதா? ஏமாத்து வேலை பண்ணுவாங்களா? எல்லா தொகுதி வேட்பாளர் போட்டாங்க. தூத்துக்குடியில் கனிமொழி நிற்கிறாங்க திமுக சார்பில். அப்போ கனிமொழியை தோக்கடிக்கணுமா இல்லையா? வாய்க்கு வாய் நிர்மலா சீதாராமனை எவ்வளவு கேவலமாக பேசுகிறாங்க. மோடியை வந்து ஒரு புடி மண்ணை கூட இங்கே எடுக்க முடியாதுன்னு சொல்கிறாங்கல்ல. மோடி வந்து அடிக்கடி வந்தார், மோடி இதெல்லாம் திராவிட இதுகிட்ட நிற்க முடியாதுன்னு மோடியை திட்டுறாங்கல்ல. மோடி கோ பேக் அப்படின்னு சொல்லி ட்விட்டர்லெல்லாம் போட்டு மோடியை வந்து கேவலப்படுத்துகிறாங்கல்ல. இவங்க கனிமொழியே எவ்வளோ பேசியிருப்பாங்க. அப்போ கனிமொழியை தோக்கடிக்கணும்ல எம்பியில். அதுதானே ஒரு எதிர்கட்சியோட இது. என்ன பாஜகவோட இது என்ன இருக்கணும், முக்கியமான ஆள் யார் நிற்கிறானோ அவனை தோக்கடிக்கணும். அதுதானே பாஜகவோட இதாக இருக்கணும். கனிமொழி என்ன பண்ணாங்க? நம்ம தோற்று போயிடுவோமோ? ஏன்னா இந்த தடவை கனிமொழிக்கு ஓட்டு போடுறதா இல்லை தூத்துக்குடி மக்கள் நினச்சாங்க, தோற்று போயிடுவோம். அப்போ என்ன நினைக்கிறாங்க, பாஜகவில் நமக்கு பெரிய ஸ்ட்ராங் வேட்பாளர் போடக்கூடாது, ஒரு டம்மி வேட்பாளரை போடணும். என்ன பண்ணுறாங்க, அங்கேருந்து அமித்ஷாவுக்கு பேசுகிறாங்க. கனிமொழி ஏன் அமித்ஷாட்ட பேசுகிறாங்க? ரொம்ப நாளாக பேசிக்கிட்டு இருக்காங்க. பல செய்திகள் வருது அதில். அவர் கனிமொழிக்கு பிறந்த நாள்னா, அண்ணாமலைக்கு பிறந்த நாள்னா கூட வாழ்த்து சொல்ல மாட்டார் அமித்ஷா. ஆனால் கனிமொழிக்கு பிறந்த நாள்னா வாழ்த்து சொல்லுவாங்க. உடனே கனிமொழி அமித்ஷான்ட்ட பேசினார் பெருமையாக சொல்லுவாங்க. அந்த பக்கம் மோடியை திட்டுவாங்க, இந்த பக்கம் அமித்ஷாவை மட்டும் எப்போ திட்ட மாட்டாங்க கனிமொழி. அதே மாதிரி ஏதாச்சும் உங்கள் பிரச்சனைகள் 2G ஆரம்ப கட்ட விசாரணை நடந்தது, சிபிஐ தான் விசாரித்தாங்க. சிபிஐக்கு வந்து பொறுப்பு வந்து அமித்ஷா. அப்போ விடுதலை ஆகிட்டாங்க. தீர்ப்பு என்ன சொன்னாங்க, சிபிஐ ஒழுங்காக விசாரிக்கவில்லைன்ட்டாங்க. சிபிஐக்கு பொறுப்பு அமித்ஷா. எப்படி காய நகர்த்துனாங்க பாருங்கள், வெளில வந்துட்டாங்க. அடுத்து இப்போ ஹைகோர்ட்டில் முடிவடைகிற ஸ்டேஜ் டெல்லி ஹைகோர்ட்டில், அதுவும் இப்போ தான் எடுத்திருக்காங்க வழக்கை. இதெல்லாம் தானாக நடக்குதுன்னு நீங்கள் நினச்சிக்கிறீங்க, நம்ம எல்லாமே நினைக்கிறோம், நான் உள்பட. தானாக நடக்கலை. கனிமொழி அமித்ஷா மூலம் காய் நகர்த்துறாங்க. இவங்க 2 பேரும் எதிரிகள் மாதிரி ஊரை ஏமாற்றிக்கிட்டு உள்ளுக்குள்ளே ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி செய்கிறாங்க. அது எதை சொல்கிறேன்னா, கனிமொழி அமித்ஷாட்ட சொல்லி பிஜேபி நிற்க வேணாம் தூத்துக்குடியில், வேறு யாராச்சும் டம்மி ஆளுக்கு கொடுங்கன்னு ஒன்று அமித்ஷா ஆர்டர் அங்கேருந்து வருது. இங்கே தூத்துக்குடிக்கு பிஜேபி நிற்காத, யாராச்சும் டம்மி உங்களுக்கு கொடுன்னு ஜிகே வாசனை கூப்பிட்டு தூத்துக்குடியில் நீ நிறுத்திக்க. செலவுக்கும் ஒரு பைசா கொடுக்க மாட்டாங்க பிஜேபியிலேருந்து. ஜிகே வாசனாலையும் செலவு பண்ண முடியாது கனிமொழிகிட்டேருந்து. ஆக கனிமொழியை ஜெயிக்க வைக்கணுங்கிறதுக்காக பிஜேபி எவ்வளோ பெரிய சதித்திட்டம் பண்ணி ஜிகே வாசன் கட்சிக்கு அந்த கொடுத்து ஒரு சாதாரண வேட்பாளர் போட்டு கனிமொழி வெற்றிக்கு வழிவகை பண்ணணும் அப்படிங்கிறத பிஜேபி பண்ணுறாங்க. புரிஞ்சுக்காங்க, கேளுங்க. பிஜேபிக்கு ஓட்டு போடுறவங்கெல்லாம் தலைவர்கள்ட்ட கேளுங்க, ஏயா கனிமொழிக்கு எதிராக நம்ம பிஜேபியை அப்போ வலுவான ஆள் நிறுத்தாமல் ஏன் ஜிகே வாசனுக்கு கொடுத்தீங்க அப்படின்னு கேளுங்க. சரத்குமார் கேட்குறாரு, எனக்கு தூத்துக்குடியை கொடுங்க. சரத்குமார் தான் பிஜேபியில் சேர்ந்துட்டார்ல, எனக்கு தூத்துக்குடி கொடுங்கன்னு கேட்குறாரு. இவங்க முடியாதுன்னு சொல்லிட்டு ஜிகே வாசனுக்கு கொடுக்குறாங்க அமித்ஷா உத்தரவின் பேர். அவர் என்ன கேட்டார் மறுபடியும் சரத்குமார், ஏன்னா தூத்துக்குடியில் நாடார்கள் அதிகம். சரி எனக்கு கொடுக்கல, ராதிகாவுக்காச்சும் கொடுங்க, நான் அங்கே நிறுத்துகிறேன் கனிமொழி எடுத்துன்னு கேட்குறாங்க. வேண்டாம், முடியாதுங்கிறாங்க பிஜேபி. காரணம், டம்மி வேட்பாளர் போட்டு அவங்கள ஜெயிக்க வைக்கணும். பிஜேபியோட அஜெண்டா பாருங்கள். திமுகவுக்கு வந்து இவங்க எப்படி எப்படி உதவி செய்கிறாங்கன்னு நான் பல தடவை சொல்லியிருக்கேன்.
அப்படி இருந்தும் இப்படிப்பட்ட கோல்மால் இப்படிப்பட்ட அயோக்கியத்தனம் பண்ணுனா நம்ம எப்படி ஒத்துக்க முடியும்? நம்ம என்ன இழிச்சவாய்ங்களா? நம்ம இப்போ இது அரசியல் பார்க்குறவங்க ஓட்டு போடுறவங்கன்னா முட்டாள்களா? இப்படி தான் முட்டாளாக்குவங்களா? நடக்கிற விஷயம் நிறைய நடந்து. இதுக்கு முன்னாடி ஜேட்லின்னு ஒரு மந்திரி இருந்தார், சட்ட மந்திரியா பிஜேபியில். அந்த சிதம்பரம் வந்து ஜேட்லிக்கு ஃப்ரெண்டு. சிதம்பரத்துக்கு அத்தனை உதவிகளும் ஜேட்லி தான் பண்ணார். சிதம்பரம் ஆரம்பத்திலேருந்து ஜெயிலுக்கு போகாமல் பல தடவை ஜேட்லி தான் காப்பாற்றினார். பாஜகவின் ஜேட்லி. நான் சொல்கிறது உண்மையாக பொய்யாடு டெல்லியில் கேட்டுக்கோங்க. அதுக்கடுத்தது இதே ஜேட்லி கலாநிதி மாறனுக்கும் தயாநிதி மாறனுக்கும் நெருங்கிய நண்பர். சன் எஃப்எம் எல்லாம் லைசன்ஸு கேன்சல் ஆகும்போது ஜேட்லி உதவி செஞ்சு தான் அவங்களுக்கு எல்லா உதவியும் செஞ்சாங்க. அது மட்டும் இல்லை, சன் டிவி மேலே வழக்குகள் இருக்குது. அந்த பிஎஸ்என்எல் இதில் அதில் இன்னைக்கு வர சன் டிவியை ஒரு குற்றவாளியாக சேர்க்கணும். பிஜேபி இன்னைக்கு வர சேர்க்கலை. உங்கள் ஆடிட்டர் இருக்கார் குருமூர்த்தி, அவர் எத்தனையோ தடவைலாம் எழுதினார் பிஜேபிக்கு. இன்னைக்கு வர சன் டிவி கலாநிதி மாறன் தயாநிதி மாறன் சகோதரர்களுக்கும் பிஜேபி முழு ஆதரவாக இருந்து கொண்டிருக்கிறது. அதில் குறிப்பிட்ட சில பேரில் முதல்ல ஜேட்லி இருந்தார், இப்போ எல்லா உதவிகளையும் இவர் தான் செய்கிறாரு. அமித்ஷா பொன்முடி வழக்கிலேயே என்ன நடந்தது பார்த்தீங்கல்ல? அது எப்படி நடந்தது சொல்லவா? அமித்ஷாவுடைய பையன் அகில இந்திய கிரிக்கெட் அசோசியேஷனில் முக்கியமான பொறுப்பில் இருக்கார். முக்கியமான பொறுப்பு. அவர் எப்படி பிடிக்கிறாங்க? இங்கே தமிழ்நாடு கிரிக்கெட் சங்க இதில் வந்துக்கிட்டு பொன்முடியோட பையன் கௌதம் சிகாமணி அவர் பொறுப்பில் இருக்கார். இந்த அவருக்கு ஸ்டாலினுடைய பையன் உதயநிதி ஸ்டாலினுக்கும் அந்த கிரிக்கெட் அசோசியேஷனில் பெரிய இது இருக்குது, தொடர்பு இருக்குது. இவங்கெல்லாம் சேர்ந்து அமித்ஷாவை பையனை பிடிக்கிறாங்க. அவங்களுக்கு மிகப்பெரிய அளவில் பணத்தை கொடுக்குறாங்க. அவர் அமித்ஷாட்ட சொல்லி திமுகவுக்கு ஆதரவாக காயை நகர்த்தி கொண்டிருக்கிறார். இதுதான் இன்று நடந்து கொண்டு போகிற விஷயம். எதுக்கு பொன்முடி இதில் வாயை திறக்கலை? இங்கே இருக்கிற இது வந்துக்கிட்டு லஞ்ச ஒழிப்புத்துறை வாயை திறக்கலைன்னா கருணாநிதி, இவர் ஸ்டாலின் ஆட்சியில் இருக்கார். அதனால் அவர் தன் கட்சியை காப்பாற்றணும், அயோக்கியத்தனம் பண்ணுறவங்களை காப்பாற்றணுங்கிறதுக்காக ஸ்டாலின் வந்து முழு மூச்சா. ஏன்னா அவர் நல்லவராக இருந்தால் தானே. அவரே மிக மோசமான, இந்தியாவில் ஒரு மிக மோசமான மனிதர்னா நீங்கள் ஸ்டாலின் தான். மனசாட்சி இல்லாத மனிதர். அவரே என்ன பண்ணுறாரு? லஞ்ச ஒழிப்புத்துறை சொல்லி பொன்முடிக்கு எதிராக பேசாதங்கிறாரு. கவர்னர் பிரச்சனை வரும்போது அட்டர்னி ஜெனரல் வர்றாருல, அவர் வாயை திறக்கலைல்ல. அவர் பேசாமல் இருக்க வைத்தது யார்? இந்த கூட்டம் அமித்ஷாவுக்கு பையங்காலில் விழுந்து அவங்க மூலமாக சொல்லி அமித்ஷா காயை நகர்த்தி திமுகவை காப்பாற்றுகிறார். அதனால தான் அட்டர்னி ஜெனரல் வாயை திறக்கலை. திமுகவுக்கு உதவி செய்ய வேண்டும் என்பதற்காக தூத்துக்குடியில் கனிமொழியை எதிர்த்து பாஜக பலமான வேட்பாளர்கள் தயாராக இருந்தும் சரத்குமாரின் மனைவி ராதிகா இவங்க எல்லாம் தயாராக இருந்தும் பிஜேபி வேணான்ட்டு ஒரு டம்மி ஆளை போடுதுன்னா புரிஞ்சுக்கோங்க. பிஜேபியில் திமுகவுக்கு எப்படி கொள்ளைப்புறமாக எப்படி நம்மளெல்லாம் ஏமாற்றிக்கிட்டு 2 பேரும் பிஜேபி திமுகவுக்கு எதிராக. அது திமுக பார்த்தீங்கன்னா மகா வீரம் மாதிரி பேசுவான். போய் காலில் விழுகிறவனே இவன் தான். காலில் விழுகிறது வெளில தெரியாது, பேசுகிறது மட்டும் மைக்கை வச்சுக்கிட்டு பெரியவங்க மாதிரி பேசுவான்.